ஒன் பாட் புளி சாதம் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த புளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வடகம் பொரிச்சிருந்தேன், அப்புறம் கொஞ்சம் பருப்பு தொகையில் அரைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டெப் 1, அரிசியை சுத்தமாக கழுகிட்டு ஊற போட்டுடுங்க. எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து அதையும் சுடு தண்ணியில் ஊற போட்டுடுங்க. ஸ்டெப் 2, வரமல்லி, வரமிளகாய், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக பொடிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, தாளித்து விடுறது. அவ்வளோதாங்க. குக்கரில் செஞ்சுடுங்க. நல்லெண்ணெயில் தாளித்து விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இந்த புளி சாதத்துக்கு நாங்கள் சின்ன வெங்காயமும் இடிச்ச பூண்டும் சேர்த்திப்போம். அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சு அந்த பவுடரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி அதில் கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு, ஊறிட்டுருக்க அரிசி இதெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. நான் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன் பாட் புளி சாதம் ரெடி. இது ஆல்ரெடி சூப்பராக இருக்கும். இன்னும் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவலை தொட்டுக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும்.